ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பொங்கலுக்காக மஞ்சள் கிழங்கு தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, செடி ரொம்ப பல்காக இருக்குது. இது ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எல்லா பில்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்குன்னு அந்த மாதிரி கதை ஆகி போச்சு. செம காமெடி ஆகி போச்சு. ஸோ வீட்டில் மஞ்சள் செடி நிற்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் கடையிலேருந்தே மஞ்சள் செடி வாங்கலை. ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கணும், அந்த மஞ்சள் செடியில் கிழங்கு எதுவுமே இல்லை. இப்போ தான் அது கிழங்கு வைக்க ஸ்டார்ட் ஆகியிருந்து சின்ன சின்ன கிழங்காக தான் இருந்துச்சு. செடிக்கும் கிழங்குக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த அளவுக்கு தான் கிழங்கு கிடச்சிச்சு. நான் நினச்சேன் மஞ்சளில் நிறைய கிழங்கு இருக்கும், ஒரு செடியை மட்டும் பொங்கலுக்காக வச்சுட்டு மீதி காய வச்சு வீட்டு தேவைக்கு மஞ்சள் பொடி பொடிக்கலாம் அப்படின்னு ஐடியாவோட தான் நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு பார்த்தா செம காமெடியாக முடிஞ்சு போச்சு. இந்த மஞ்சள் செடி பூ வச்சுருக்கோம், இல்லை பூ வைக்கிற டைமில் தான் நம்ம அதில் கிழங்கு வச்சுருக்கோம். நம்ம அப்போவே ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இது ஆல்ரெடி ஒரு வாட்டி பூ வச்சிச்சு. அப்போ நாங்கள் இதை பறிக்கவே இல்லை, இதை என்னென்னு பார்க்கல. ஸோ இப்போ என்னென்னாக்கி அதில் இருந்த கிழங்கு அழுகி திருப்பி புதிய கிழங்கு, புதிய செடியும் புதிய கிழங்கு வர்றதுக்காக அது ரெடியாக இருந்துச்சு. ஸோ இருந்த ஒரு கிழங்குமே ரொம்ப முற்றி போய் இருந்துச்சு, அதுவும் அழுகிற நிலைமையில தான் இருந்துச்சு. ஸோ அதனால் மஞ்சள் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிச்சு. இதுக்கிடையில் ஒரு முல்லை செடி இருந்ததுனால கரெக்டாக அதை எடுக்க முடியலை. ஸோ நீங்களே பாருங்கள் ஃபைனலாக எவ்வளோ மஞ்சள் கிழங்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஒரு வழியாக மஞ்சள் செடியை நம்ம பிடுங்கி எடுத்தாச்சு. பார்த்திங்களா அதில் கிழங்கு என்ன நிலமையில இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ தான் கிழங்கே கிடச்சிச்சு, ரொம்ப கிழங்கெல்லாம் இல்லை. ஸோ இன்னும் ஒரு செடி இருக்குது, அதுலேயும் எவ்வளோ கிழங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு எடுத்தோம். இந்த கிழங்கு கொஞ்சம் அழுகி போச்சு. இப்போ புதிய செடி தான் அதுலேருந்து வளர்ந்து வந்திருக்கு. இது இன்னொரு செடி, அதையும் எடுத்து பார்க்கலான்னு நினச்சோம். அதில் பார்த்தாக்கி அதில் இப்போ தான் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் கிழங்கு இருந்துச்சு. ஸோ அதுவே போதும் நமக்கு. ஸோ பார்த்திங்களா, ஃபைனலாக நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா இவ்வளோ கிழங்கு தான் இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ தான் வேர் வச்சுருக்கு. இந்த வேர்லாம் கிழங்கு இருக்கும். நம்ம கரெக்டான சீசனில் அது நட்டு கரெக்டாக நம்ம எடுத்தோன்னா நமக்கு நிறைய கிழங்கு இருக்கும். ஏன்னா செடி ரொம்ப பல்காக ஹெல்த்தியாக தான் வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் டைம் டிலே ஆகி போச்சு. ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.